ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. நம்ம இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. கப்புள் கோல்ஸுங்கிற பேரில் நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ கேரளா கப்புள்ஸ் சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அதாவது அவங்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸாக அகிலன் மேகா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஏற்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அந்த மனைவி, அதாவது அகிலோட வைஃப் வந்து ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ உண்மையான காதல் எப்படி இந்த மாதிரிலாம் மாறி இருக்கு? என்ன மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இல்லை, அதாவது நீங்கள் டிரைவர் கூட ஓடி போயிட்டது தப்புன்னு சொல்கிறீங்களா, இல்லை வேற யார் கூட போயிருக்கலாமே டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு அரசு பஸ்ஸோட டிரைவர், அதனால் இப்போ கவர்மெண்ட் ஜாப், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆட்டுக்கறி கடையில் போகிறீங்க அப்படின்னா தலை தனியாக வச்சுருப்பான், கால் தனியாக இருக்கும், எலும்பு தனியாக வச்சுருப்பான், ஈரெல்லாம் தனியாக வச்சுருப்பான். இப்போ நம்ம வேணுங்கிறத பிரித்து வச்சுருப்பான். அது மாதிரி இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு முழு ஆடாக பார்க்காம எப்படி கறியாகவும் தலைக்கறியாகவும் குடலாகவும் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த கழுசடைங்க பூராமல் இதுங்களுடைய லைஃபே ஒரு 3 இயர்ஸ்லேருந்து அதிகபட்சம் அந்த காசை வச்சு 5 இயர்ஸ் வரைக்கும் ஓடலாம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் காணாமல் போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சோஷியல் மீடியா ப்ராப்ளம்ன்றது அப்படி தான். சோஷியல் மீடியாவில் இந்த டான்ஸ் ஆடுறதுன்னா இது கவர்ச்சியாக எதையாவது ஒன்று பண்ணி போடுறது, இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த கவர்ச்சி இருக்கும்? ஒரு 3 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, அதுக்கப்புறம் அது அவ்வளோதான், வீணாக போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கல்ச்சடைகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா இன்னும் வந்து அந்த உடலுறவு கொள்கிற காட்சியை மட்டும்தான் போடலை. நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புருஷன் பொண்டாட்டின்றாங்க. இந்த கல்ச்சடை எங்கே தெரிஞ்சுன்னு தெரியாது, அந்த கல்ச்சடை எங்கே தெரிஞ்சுன்னு தெரியாது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணி ரெண்டும் வந்து செக்ஸ் வீடியோ போடுது. ஏன்னா வந்து நியூட் வீடியோ போட்டால் யூடியூப்பில் தூக்கிடுவான், இன்ஸ்டாவில் தூக்கிடுவான். ஆனால் 90% நியூடு போடலாம், 90% போடலாம். அப்படின்றதுனால இவங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வீடியோ ஆக்கி கேமராவோடு தான் எல்லாம் பண்ணுறான். சமைக்கிறது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல சமையல் என் மனைவி பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமையலில் செக்ஸை கலந்து போட்டுருந்தாங்க, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து. இது வந்து என்னென்னா குடும்பமாக ப்ராஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி தான் இது. அவன் புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணான்னா வந்தவொடனே ரொம்ப கேஷுவலாக இப்படி தான் ஆரம்பிக்கும். புருஷன் வேலைக்கு போய்ட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம், ஏன்னா புருஷன் வேலைக்கு போய்ட்டு வந்தவொடனே இவன் டான்ஸ் ஆடுவான். புரியுதா? டான்ஸ் ஆடி அவனை வரவேற்று பையெல்லாம் வாங்கி வச்சு இப்படி போட்டு அது ட்ரெண்டிங்காக போச்சு. அப்புறம் வந்து புருஷனுக்கு சமைச்சு ஊட்டி விடுற வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றா படுத்துருக்க வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ போயிட்டுருக்கு. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி வந்து கேடுகட்ட லெவலுக்கு காசு வருதுன்றதுனாலையும் பிரபலமாக வருதுன்றதுக்காகவும் இப்பயும் பல பேர், பல பெண்கள், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, அதில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நியூடாக நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா போடுறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஓடிடியில் போடுறான்னா போட்டுருவாங்க. இப்போ ஓடிடியில் வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்போ எந்த பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து நியூடிட்டியை காட்டுறான், அதில் வருமானம் வருதோ அதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஐயோன்னுலாம் இல்லை, என்னடா இந்த வாய்ப்பு இன்னமாடா இப்படி இருக்கீங்க, இன்னும் இப்போ இதெல்லாம் போட்டு விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த கும்பலை சேர்ந்தது தான் இந்த பிள்ளை. இது ஏற்கனவே அங்கே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த பையனும் ஜாயின் பண்ணான். அவன் இதுக்காக கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்து அதாவது பப்ளிசிட்டின்றது ஒரு மாயை. அது அதில் சில பேர் விழுந்துட்டாங்கன்னா அந்த பப்ளிசிட்டியும் அந்த புகழ்ச்சியும் இல்லாமல் வாழவே முடியாது. அப்படி ஒரு அடிக்ட் அது, அதாவது போதையை விட பயங்கரமான அடிக்ட். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறதுன்னு போடும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்தில் எடுத்துடலாம், எடிட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம். அந்த நேரம் மட்டும்தான் அந்த ரீல்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் நடத்தணும்ல, சம்பாதிக்கணும், வருமானம் வரும், கடைக்கு போகணும், பொருள் வாங்கணும், சமையல் பண்ணணும், அப்புறம் குடும்பத்தில் பல நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வராது. இதில் ரீல்ஸ் போடுற பல பெண்களுக்கு அந்த வாழ்க்கை செட்டே ஆகாது. அவங்களுக்கு என்னென்னா அப்படி மகாராணியமாக படுத்துருக்கணும், நம்ம தூங்கி எந்திரிக்கிற நேரத்துக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு புருஷன் வேணும், அவனோட சேர்ந்து அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸை போட்டு திருப்பி அப்படியே ஆர்டர் பண்ணாங்கன்னா சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவாங்க. அவங்க அப்படியே தூங்கி எந்திரிச்சு திருப்பி ரீல்ஸ் போடுவாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு போயிட்டுருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் வந்து இவன் என்ன நினச்சிருக்கான்னா, அது ரீல்ஸுன்றது தொழில் போடுறோம், பிரபலமாக இருக்கோம், ஓகே. மீதி தொழிலெலாம் இருக்குல்ல, மீதி வேலைகள் இருக்குல்ல, சமையல் பண்ணணும், இது பண்ணணும், பிள்ளை குட்டி பிறந்துச்சுன்னா அதை பார்க்கணும், அதை படிக்க வைக்கணும், பணம் சேர்க்கணும், வீடை ரெடி பண்ணணும், இப்படி யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து என்னென்னா அதுக்கு ஒரு ஈகோ ஆயிடும்.
2 பேரில் யார் பெருசு, நீ பெருசா நான் பெருசான்றது யுகம் வந்திருக்கும். இதில் வந்து இன்னொன்று, அதான் எல்லா பெண்களில் சில பெண்களோட வீக்னஸ் வந்து ரொம்ப கேவலமான வீக்னஸாக இருக்கும், ரொம்ப படுகேவலமாக இருக்கும். என்னென்னா ஒரு பஸ் டிரைவர், அது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பஸ் டிரைவர் ஒரு பொண்ணு வரான்னு வச்சுங்களேன், ஏதோ நடுவில் நிறுத்தி ஏற்றிட்டான்னா இவன் ராணி ஆயிடுவான். ஓகே, என்னோடய செல்வாக்கை பார்த்தியா அப்படின்னு அந்த மூதேவி என்ன பண்ணுன்னா அந்த டிரைவரோட போயிடும். இந்த ஒரு விஷயத்துக்காக. அது வீட்டில் கார் இருக்கும், பைக் இருக்கும், அது பையன் வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா கரெக்ட் பண்ணுறதுக்காக அது பாதியில் வரும்போது வேணே அது அங்கே தான் நிற்கும். அப்படிங்கும்போது அங்கே நிறுத்தி ஏற்றிட்டு போவான். அப்போ பஸ்ஸில் உள்ள அப்புறம் பார்ப்பாங்களே, நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், இந்த நாய் வந்து தாண்டி போய் நிறுத்துகிறான், நிறுத்தினா யார் இந்த பொண்ணுன்னு அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பெருமை. பாரு, இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏனைய வந்து அவன் வந்து நிறுத்தி ஏற்றிட்டு போகிறான்றப்ப என்னோடய செல்வாக்கு என்ன அப்படிங்கும்போது அவன் மேலே விழுந்துருவேன். அது வந்து வண்டி ஏற்றுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவனோட போய் நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியாது. போய் தெருவுக்கு வந்துடுவாளுங்க. இப்போ இவன் போயிட்டான்னா இவன் தெருவுக்கு வந்துடுவான் 6 மாதத்தில். புரியுதா அவனுக்கு? இப்போ ஓடி போயிட்டான் அவனோட. அவன் போய் குமுற குத்தும்போது ஓ இவனும் இப்படித்தானா, வாழ்க்கைன்றது வேறு, யதார்த்தமாக பழகிறதுன்றது வேறு. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இது போய் செருப்படி வாங்கிட்டு வந்துடும். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவனோட சேர்ந்து ரீல்ஸ் போடும். புரியுதா? அதுக்கு ஆள் வேணும்ல, அவனோட சேர்ந்து ரீல்ஸ் போடும். அது சரியாக போகலைன்னு வைங்க, திருப்பி இவன்ட்டே வந்தாலும் வந்துடும், இல்லைன்னா வேறு எங்கிட்டா போயிடும். இதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ இவன் வந்து இவன் பாட்டுக்கு இருக்கான். இவன் பார்த்துருப்பான், எதிர்பார்த்துருக்க மாட்டான். இப்படி டிரைவரோட நடுராத்திரியில் ஓடி போயிடும் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். இல்லை ஓடிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஷாக்கிங் ஆகி அவன் இருப்பான், கொஞ்ச நாள் அவன் மீண்டு வந்துடுவான். இப்போ இதை பார்த்து இன்னொன்று வரும், இவன் பாவம் சோகமாக இருக்கானே அப்படின்ட்டு. உண்மையிலேயே திறமை உள்ள ஜோடிகள்லாம் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் 100 பேர் வீடியோ போட்டாங்கன்னா 90 பேர் விளங்காமல் போயிடுவாங்க. வேஸ்ட்டு. காப்பி அடித்து வேறு எதை எடுத்து போடுறது, ஆசைக்கு 4 நாள் போடுறது, மானிட்டைஸே ஆகாத அவங்க அப்படி ஒழிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் இதை வச்சு மிகப்பெரிய செலிப்ரிட்டியான டீசன்ட் கப்புள்ஸும் இருக்காங்க. பெண்கள், பிள்ளைங்க, பசங்க எல்லாமே இருக்காங்க. மிக ரசிக்கிற மாதிரியான கான்செப்டை போடக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அது சொற்பந்தான், 100ல் 2ஓ 3ஓ தான் சக்ஸஸ் ஆகும். மீதி எல்லாமே கழிச்சிடைங்க தான். எல்லாம் வரும் போகும், அப்புறம் ஓடி போயிடும், அந்த அவனோட ஓடி போயிடுவான். அப்புறம் பேதியில் போவான், நாரப்பையில் அதுன்னு வேணால் சொல்லுவான். அவன் பீக்கில் போவான், அவனை ஜெர்மன் இத்தாலிக்கெலாம் கூப்பிட்டு அந்த முட்டா பையில வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டு அவன் காசெல்லாம் கொடுத்து நாரப்பையில வெளியில் போய் செருப்பை கழட்டி அடிப்பாங்க ஊரில். அவன் செலிப்ரிட்டி ஆகிடுவான். அவனை கூப்பிடுவாங்க, டிக்கெட் போட்டு கூப்பிட்டு அங்கே போய் இவன் என்ன பண்ணுவான், இவனை தத்துவத்தை அவருக்கு போகிறான், நாரப்பையில் அதுன்னு 4 டைலாக் பண்ணு கை தட்டிட்டு. இந்த மாதிரி முட்டா பசங்க உலகத்தில் நிறையா இருக்கான். ஸோ அந்த குரூப் வந்து என்னன்னா ஒரு டைம் கூப்பிட்டு நாரப்பையில் இது என்ன பேச்சு வாங்கிட்டு அடுத்து இவனை எப்படி கூப்பிடுவாங்க. அவன் அதுக்குள்ளே 4 கண்ட்ரி போயிட்டு காசு சேர்த்து ஊருக்குள்ளே ஒரு வீடை கட்டி அவன் செட்டில் ஆகிடுவான். ஸோ இப்படிப்பட்ட செலிப்ரிட்டி இப்போ காணாமல் போயிடுவாங்க 3 வருஷத்துல. அங்கே போவான், இங்கே போவான், பிக் பாஸ்ன்னு வா அதுன்னு வா. பிக் பாஸ்ன்றது தான் இருக்கிறதுல கேடக்கிட்ட இந்த கூட்டத்தெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். புரியுதா? அது ஒரு பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் பாத்ரூம் மாதிரி. அது பஸ் ஸ்டாண்டில் ஏகப்பட்ட பஸ் இருக்கும், பல ஊர்களுக்கு போகும், பல ஏசி பஸ்ஸு எல்லாம் இருக்கும். அதில் உள்ள ஒரு பாத்ரூம் எப்படி இருக்குமோ அதுதான் பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சி. ஸோ அதுக்குள்ளே போய் இவங்க இப்போ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு போய் அதோட காணாமல் போயிடுவாங்க 2-3 வருஷம். அவ்வளோதான். போன சீசனில் இருக்க இந்த சீசனில் இருக்க மாட்டா ஏதோ காசு கிடைக்கிது இல்லை வச்சு கொடுப்பா, அந்த பப்ளிசிட்டியை வச்சு ஒரு 3-4 வருஷம் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் யார் நாய் கூட சீந்தாது. ஸோ இப்படிப்பட்ட கும்பல் ஒரு கும்பல் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த செலிப்ரிட்டின்ற பேரில் இப்போ என்னென்னா பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சிருதுங்க. இல்லை இவங்க பிடிக்க முடியாது, அதுதான் பிடிக்க முடியும். பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டு சக்ஸஸ் ஆகிட்டுனா அப்படியே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க வீடியோக்காக தான் ஒன்று சேர்றாங்க, வாழ்க்கைக்காக இல்லைன்றது. வீடியோக்காக சேர்ந்ததுனால வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ வாழ்க்கை வேறு, வீடியோ வேறு. அப்போ இது செட் ஆகிறது, அது செட் ஆகாது, அது செட் ஆனால் இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சிலது உடஞ்சிடும். சிலது இப்போ அந்த இன்னும் ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க, அவங்க குழந்தையெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தா 5-6 வருஷமாக ஜாலியாக வீடியோவும் போடுறாங்க, செலிப்ரிட்டியாக ஆகிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே. இந்த மாதிரி நிறையா குரூப்புகள் இருக்குது. அப்போது கல்யாணம் இனிமேல் பண்ணிக்கலான்ற குரூப் இருக்குது. இந்த எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன் இருக்கான். அவன் பார்த்தா செலிப்ரிட்டியில் பீக்கில் போயிட்டான். போயிட்டு ஏதோ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணான். அந்த செலிப்ரிட்டி தான் 2 வருஷத்தில் அந்த பிள்ளையை கழட்டி விட்டான். அது இவனை கழட்டி விட்டுட்டு அவன் போயிடுச்சு, இவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டான். புரியுது அவளுக்கு. ஆனால் 2 பேரும் செலிப்ரிட்டி. இவங்களை காலேஜிலலாம் கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு. அப்படின்றது தான் கொடுமை. இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பீக்கில் இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சரக்கு இருக்குது, என்ன பேசுவான், நாலேஜ் இல்லாமல் ஏதோ காமெடியை பேசினா எவ்வளோ நாளைக்கு. அதுக்குள்ளே புது குரூப் வந்துடும், புதுசாக ஆட்கள் வந்துட்டு இருக்கும்போது பழைய ராமராஜன் படத்தையே பார்க்க மாட்டாங்க.
அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு குரூப் போயிட்டுருக்கு. இது வந்து தொடர்ச்சியாக இந்த குரூப் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணுறதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி, இந்தியாவில் தான் ஜாஸ்தி. இந்தியாவில் அதுவும் சவுத் இந்தியாவில் தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் கூட இல்லை. இது ரைட்டு, வருமானம் வருது, ஒன்று சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு இந்த வருமானம் வரும்ன்ற ஒரு இது இருக்குது. இப்படி இருக்காங்க. இப்போ இந்த டிரைவரோட ஓடி போயிட்டா, போனதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் வாழ்க்கைன்னு போகும்போது அவன் எப்படின்னு தெரிஞ்சு அவன் அடிச்சு துரத்தி விட்டுருவான். இப்போ ஒரு செலிபிரிட்டி கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 lakhsக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல இருக்காங்க, 18 lakhsக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் 2024 திருமணம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் வந்து ரீல்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டியோட நைட்டாக ஓடினா கூட தப்பு இல்லை, பிஸ்னஸ் மேனோட ஓடினா தப்பு இல்லை, இவர் கவர்மெண்ட் பஸ் டிரைவரோட ஓடி போயிட்டாங்கன்ற வருத்தத்தில் கேட்குறீங்களா, இல்லை ஓடி போனதே தப்புன்றீங்களா, இல்லை இவங்க பிறந்ததே தப்புன்றீங்களா, என்ன கேட்க வரீங்கன்னு தெரியல. இல்லை சார், ஜென்ரலாகவே சீட் இருக்கு, நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஒரு செலிபிரிட்டி ஆனவன் போய் திருப்பி போய் கீழேருந்து வர அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? அதோட புத்தி அப்படி தான் இருக்கும். நீங்கள் இவன் வந்து ஒன்றுமே கிடையாது, இதே யூடியூப்பில் காசு சம்பாரிச்சிருக்கான், ஓடி போயிட்டா. சில காலேஜ் ஓனரோடைய மனைவிகளே ஓடி போயிருக்காங்க டிரைவரோட. ஏன்னு கேட்டாங்கன்னா அவங்களோட சைக்காலஜி என்னன்னா, அறிவு சார்ந்தவனோ நாலேஜபிளாக இருக்கவங்களாம் ரொம்ப இறங்கி வர மாட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மரியாதை, ரைட்டு, ஒரு அன்பு, இப்போ ஒய்ஃப்னா அதை எப்படி காப்பாற்றணும், அதுக்கு என்ன செய்யணும் இப்படின்னு போவான். அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. இப்போ இந்த டிரைவர் வேலையை நம்ம சொல்லலை. இந்த டிரைவர் வந்து என்னென்னா எப்போவுமே கூட இருக்கிற மாதிரி அவனுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். புரியுதா? அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஓனரை, மேடம் வாங்க மேடம், கதவை திறந்து விடுவான், உட்காருங்க மேடம், மேடம் தண்ணி வேணுமா, வெளியும்பா. அவன் வேலைக்காரன், டிரைவர்னு இல்லை, ஒரு வீட்டில் வேலை பார்க்குறான்னா வேலைக்காரன் வந்து வேலை பார்க்குறான். வேலை பார்க்குறவன் ஒரு முதலாளிகிட்ட அப்படி தான் நடந்துக்குவான். ஆக புருஷன் அப்படி நடந்துக்க மாட்டான், செருப்பு கழட்டி தான் அடிப்பான் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நம்ம அப்படி அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, அவங்க பல பிஸியாக இருப்பாங்க, போவாங்க. அவங்ககிட்ட போய் நீ டிரைவர் மாதிரி எதிர்பார்த்தேன்னா கதவை தந்து இன்னும் மேடம் வாங்க அப்படின்னு இருக்க முடியும். பொண்டாட்டிகிட்ட புருஷன் இருப்பானா, இல்லை புருஷன்கிட்ட பொண்டாட்டி. இப்போ அதே தான் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பிஏ வேலை பார்க்குறேன்னா, சார் வணக்கம் சார் வந்துட்டார் இப்படி தான் பேசுவாங்க. பொண்டாட்டி எப்படி பேசுமா, சார் வந்துட்டார், சாருக்கு உடனே காஃபி கொடுங்க, கை காலாமல் கொடுங்க, இப்படி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. திமிரு பிடிச்சி போய் தான் இவங்க இருப்பாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதை முதல்ல புரிஞ்ச அறிவாளிகளாக இருந்த அடிப்படை அறிவுள்ள எந்த பொம்பளையும் அப்படி செய்ய மாட்டாங்க. முட்டாள்கள் தான் வந்து இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அடிமை தான் நமக்கு வேணும்னு பெண்கள் பெரும்பாலும் விரும்புகிறது உண்டு. நம்மளை விட கீழே இருக்குன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கணும், நம்ம தவிர அவன் வந்து எதையுமே கேட்கக்கூடாது. நம்ம தான் பெரிய தேவதைனோ இல்லை நம்ம தான் பெரிய அறிவாளினோ அவன் நினைக்கிறான்னா அவன் அடிமுட்டாளாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அடிமுட்டாளோட சேர்ந்து அப்படி வாழ்ந்துருவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க போது இந்த பேர் தான் செட் ஆயிரும் நிறையா. ஸோ அந்த வகையில் இந்த பாப்பா அப்படி ஓடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நம்மளோட கீழே இருக்கார், நமக்கு நிறையா வருமானம், அவன் ரொம்ப நம்மளை ரொம்ப கவனிச்சுக்கிறான், வைக்கிறார், தாங்கான்னு சொல்லி அவன் கூட ஓடி போயிட்டான். போனதுக்கப்புறம் தான் தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படின்றது. அது இன்னும் வேற ஒரு வீடியோவில் 2-3 வருஷம் கழிச்சு சார். இப்போ நிறைய பேர் அந்த சிசிடிவி வீடியோவில் தான் சார் தெரிஞ்சுது அவங்க வந்து டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. சில பேர் வந்துட்டு இது ஃபேக் அப்படின்றாங்க, சில பேர் இவங்களோட பர்சனல் ஷார்ட் ஃபிலிம்க்கான ப்ரொமோஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி கூட இருக்குது, அப்படி கூட நிறைய பேர் இன்னும் ஷோராக சொல்லப்படலை, பட் அது மாதிரி நிறைய இல்லை. சமீபத்தில் வைரலான ஒரு வீடியோ இருந்துச்சு, அந்த வீடியோ பயங்கர வைரல். அது கூட என்னென்னா புருஷன் பொண்டாட்டி எடுத்தது தான். ஓகே, ஒருத்தன் வருவான் திடீர்னு, பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா வைரல் வீடியோ பார்த்துருக்கலாம். ஒருத்தர் வருவான், ஒரு பொண்ணு வந்து முள்ளுக்காட்டில் ஏதோ விறகெல்லாம் சேர்த்துன்னு, உங்கள் பேர் தான் ராதிகாவா? ஆமாங்க அப்படின்னோடனே அவளை ரேப் பண்ணிடுவான் அங்கேயே வச்சு. ஐயோ என்னை கெடுத்துட்டான் அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்கள் பிறந்த நாள் இன்றைக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கெடுத்துடுவான். கெடுத்த உடனே இது சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, உங்கள் வீட்டுக்காரர் யார் சொன்னோன்னே உங்கள் வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இதெல்லாம் இப்படின்னு போட்டது வைரல் ஆகிடுச்சுமா. அது பயங்கரமாக தாறுமாறாக போச்சு. அப்படின்னோடனே அப்படியே அது பாருங்கள் அங்கெல்லாம் கேமரா இருக்குது பாருங்கள் அப்படின்னு அப்போ வந்து கற்பழிச்சதே ப்ராங்காக கற்பழிச்சுட்டு போயிட்டாங்க. புரியுதா? வீடியோ இருந்தானே உடனே அது ஓகே, அப்படியா ப்ராங்கா, சரி விட்டுரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு சோசியல் மீடியா. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால கூட இந்த பிள்ளை வந்து ஒருத்தர் நிற்கிறான், அவன் டிரைவர்னு யாருக்கும் தெரியாது. இவன் இந்த கூமுட்ட பயலும் வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை. அப்படிங்கும்போது இவங்க வேறு ஏதோ ப்ரொமோஷனுக்கு கூட பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். டிரைவரோட ஓடி போயிடுச்சுன்னு எவனோ சொல்கிறான், அவன் அரசு பஸ் டிரைவர்னு யாருக்குமே தெரியாது. இவன் பையோட தான் போகிறான். அப்படின்னா நடுராத்திரில் அது எதுக்கு ராத்திரியில் கல்யாணம் ஆனவன் அப்படி ஓட வேண்டியதே இல்லையே. நீட்டாக வீட்டு காரே எடுத்துகிட்டு பேக்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போனால் புருஷன் வந்து காரை செக் பண்ண போகிறான்.
புருஷன் எங்கேயா வெளியே போயிருக்கும்போது கார்லேயே எடுத்துட்டு ஜாலியாக போகலாமே அவன். அப்போ இது வந்து ஒரு நடிப்பாக கூட இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் உண்மையாகவும் நடக்கும், இதாகவும் இருக்கும். அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அவங்க ஃப்ரெண்டு கூட சாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்துட்டு உண்மையாக தான் இருக்குது, ஏன்னா நான் பர்சனலி பேசியிருக்கேன், இது முழுக்க முழுக்க அவளோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அகில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவள் ஓடி போயிட்டான்னா ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சு போகுது. இல்லை இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கனாலும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சு. இந்த இங்கே ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருந்தான், அவனும் பொண்டாட்டி சண்டை போட்டு 2 பேரும் தனித்தனி ரீல்ஸ் போட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேருக்கு வருமானம் குறைஞ்சோன்னா 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அகோரியா போனான்னாங்க அப்படின்னாங்க, திருப்பி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த கிறுக்கு கும்பல்லாம் அப்படி தான் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுற கும்பல் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் இவங்களே இப்போ வேக்காடாக இருக்காங்க. இவனை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா பார்த்து நிறைய பேர் வந்து கப்பிள் கோல்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் கெட்டு தான் போகிறாங்க, சில நபர்கள் நல்வழியிலையும் போகிறாங்க. ஸோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே உண்மையும் கிடையாது, எல்லாமே பொய்யும் கிடையாது. நம்மளோட லைஃப்பில் ஒழுக்கமாக வாழணும், அதுதான் வந்துட்டு சொல்ல வருது. பட் இது குறித்து ரொம்ப நேரமாக பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றிமா.